பாலிடிக்ஸ் பேசுறான். பாலிடிக்ஸ். சிபிஎம் கட்சி அதனுடைய தலைவர் தலைமையில் போய் முதலமைச்சர் சட்டசபையில் பார்த்து முக்கியமான விஷயம் பண்ணியிருக்கீங்க. அதாவது இனாம் நிலத்துக்கும் கோயில் நிலத்துக்குமான வேறுபாடுலாம் இருந்துச்சு. அதில் இனாம் நிலத்தில் வந்து மக்கள் வச்சுருந்தாங்க, அதுவுமே அரசுக்கு உரியது தான். நீங்கள் வந்து அதை வந்து கொடுத்தது வந்து 25,000 கோடி மதிப்புள்ள இடத்த வந்து கொடுத்ததுக்கு எங்களுடைய நன்றியும் பாராட்டுகளையும் தெரிவிக்க தான் வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு கீழே வந்து ஒரு பேட்டி கொடுக்குறாரு. அந்த பேட்டியில் வந்து கேட்குறாங்க, இந்த மாதிரி வந்து குதிரை பேரம் நடக்குது, ஒவ்வொரு எம்எல்ஏவா அதிமுக வந்து ரிசைன்மெண்ட் வந்து சேர்றாங்க, இது ஒரு குதிரை பேரம் தானே அப்படின்னு சொல்லும்போது, இதுதானே பாஜகவும் செய்யுதுன்னு சொல்லி நீங்கள் விமர்சனம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லும்போது இவர் வந்து பதில் சொல்கிறார், இல்லை அது பாஜக பண்ணுறது தான் குதிரை பேரம், அவர்கள் எம்எல்ஏக்களை வாங்குறாங்க, எம்எல்ஏக்களை கட்சி மாற்றுறாங்க, இவங்க அப்படி பண்ணலையே, இவங்க வந்து கட்சியை விட்டு விலகி வந்தவர்களை இணைத்துக் கொள்கிறார்கள். உங்களுக்கு புரியுதா? எம்எல்ஏ பதவியை ரிசைன் பண்ணிட்டு உங்களுக்கு புரியுதா அப்படின்னு கேட்கணும். இவங்க ராஜினாமா பண்ணிட்டு வராங்க, அதுக்கு வித்தியாசம் இருக்கு. பிஜேபி எம்பி எம்எல்ஏக்கள் பதவியில் இருந்து கொண்டே அப்படியே 2ஆக உடைப்பது, 3ஆக உடைப்பது, அப்படியே கொத்தா கொண்டு வந்து சேர்த்துக்கிறது, அதன் மூலமாக தங்களுடைய பலத்தை பெருக்கிக் கொள்வது என்கிற அணுகுமுறையை பிஜேபி மேற்கொள்வதும், இவர்கள் ராஜினாமா செய்துவிட்டு அதிமுகவில் இருக்கக்கூடிய உட்கட்சி பிரச்சனையும் அதோடு சேர்ந்து இருக்கிறது. இதையும் சமப்படுத்தக்கூடாது. இந்த மாதிரி வந்து இவர் பேசுறாரு. தொடர்ந்து வந்து இந்த அரசுக்கு ஆதரவான நிலைப்பாட்டில் இந்த அரசை எதிர்க்கணும், நீ இது பண்ணக்கூடாது, இந்த அரசுக்கு டைம் கொடுக்கணும், 6 மாத காலம் காத்திருக்கணும், 3 மாத காலம் காத்திருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் வந்து இவர் பேசிக்கிட்டே இருக்காரு. இன்னொரு பக்கம் பார்த்தா அதே கம்யூனிஸ்டில் இருக்கக்கூடிய ஆதவந்தை சின்னியா மாதிரி இவங்க பாலபாரதி மாதிரியான உறுப்பினர்கள், தீவிரமாக இடதுசாரி அமைப்புகளில் தொடர்ந்து இயங்கிட்டு இருக்கக்கூடிய நபர்கள் வந்து விமர்சனங்களை வச்சுட்டே இருக்காங்க. அரசுக்கு எதிராக வந்து கடுமையான விமர்சனங்களை, விஜய் இஸ்டிகள்ங்கிறாங்க, விஜய் இஸ்டிகள் நம்மளை திட்டுவார்கள் அப்படின்னு சொல்லி ஆதவந்தை சின்னியா கம்யூனிஸ்டுக்குள்ளே இருக்கக்கூடிய விஜய் ஆதரவாளர்கள். கம்யூனிஸ்ட் எப்பவுமே வந்து ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளிக்குள்ள அதுல இருந்து ஒரு இஸ்ட் பிரிஞ்சுக்கிட்டே இருக்கும். லெனினிஸ்ட், மார்க்சிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட், மாவோயிஸ்ட், அதோடைய வரிசையில இப்ப புதிதாக உருவாகி இருக்கக்கூடிய ஒரு மியூட்டன்ட் வெர்ஷன் தான் வந்து விஜயிஸ்ட். அதை டேர்ம் பண்ணிட்டார் அவர். அந்த பெயரை நம்ம வைக்கல, இவர்கள் மீது விமர்சனம் வைக்கக்கூடிய யாருமே வைக்கல. இன்னும் சொல்ல போனால் தகரத்தையும் இவர்களையும் இணைத்து பேசிய ஜெயலலிதா கூட இப்படி ஒரு பெயரை காயின் செய்யவில்லை, இவர் வைத்திருக்கிறார். அப்போ அதுக்குள்ள 2 பிரிவு பிரிஞ்சிருச்சு, ஒன்று கம்யூனிஸ்ட், இன்னொன்று விஜயிஸ்ட் அப்படிங்கிறதான் இது. அதாவது சிபிஎம், அதில் வந்து சிபிஎம்ங்கிறது வந்து கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் மனதர்மா அப்படின்னு சொல்லி நம்ம லக்கி சொல்லிட்டு இருப்பாப்புல. அது மாதிரி இருக்கும்போது இவங்க வந்து இந்த மாதிரி ஒரு விஜயிஸ்டாக இருக்காங்க. குறிப்பாக அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவர் வந்து காரணம் இல்லாமல் சொல்லலை, ஒரு பட்டியலை போடுறாரு. எலி சும்மா ஓடலை. அதான் அரூரில் வந்து இருக்கக்கூடிய ஒரு வீட்டில் ஒரு கரண்ட் பில்லு அந்த நம்பரோடு எடுத்து போடுறாரு. ஏப்ரல் மாதம் அதனால் 2 மாத பில்லு தானே வரும். ஏப்ரலுக்கு மார்ச் சேர்த்து 700 வரக்கூடியது மே ஜூனுக்கு வந்து 900 வருது. இப்போ வந்து 4000 வந்துருக்கு அப்படின்னா அப்போ உள்ள என்ன நடந்திருக்கு? இப்போ அதே வீடு, அதே ஊர், அப்போ அதே பருவநிலை வேற மாறல. அதை தானே சொல்கிறாரு நிர்மல்குமாரும், வெயில் அடிச்சுக்கிட்டே இருக்குங்க, அதனால் கரண்ட் கிடைக்கலீங்கன்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் இவர் என்ன சொல்கிறாரு, 900 எப்படி 4000 மாறும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வச்சு, இதை கேள்வி கேட்டால் விஜய் எஸ்டிகள் நம்மளுக்கு கிடைக்க வருவார்கள்னு ஒரு கேள்வி வைக்கிறார். இப்போ இந்த மாதிரியான விஷயங்களில் அரசு வந்து ஒரு விஷயத்தை வந்து வெளிப்படையாக சொல்லணும், நாங்கள் வந்து தொகையை மாற்றிட்டோம், டேரிஃபை மாற்றிருக்கோங்கிற ஒரு அட்டவணை வெளியிடணும், குறைவாக பயன்படுத்துங்கள், உங்களுக்கு 200 யூனிட் மின்சாரம் இலவசமாக கிடைக்குது அப்படிங்கிறத கூட வெளிப்படையாக சொல்லலாம். அதையும் சொல்ல இந்த அரசு தயாராக இல்லை. அதே மாதிரி வந்து சண்முகம் அவருடைய இதில் கோட்பாட்டின்படி அவர் என்ன சொல்கிறாரு, இது வந்து குதிரை பேரம் கிடையாது, அவங்க வந்து ரிசைன்மெண்ட் தான் வராங்க அப்படிங்கிறாருல. இதே அரசுக்கு அதிமுக 2ஆக உடைந்து 25 பேர் வந்து ஓட்டு போட்டாங்கல்ல, அதை அவர் எப்படி பார்க்குறாரு? அவர் எப்படி கொத்தா தூக்குனதா அதை அவர் பார்க்கல. அவங்க விரும்பி வந்து சேர்றாங்க, உட்கட்சி பிரச்சனையால தாங்க முடியாம வந்து இதெல்லாம் பாஜகவும் சொல்லுது. பாஜக என்ன சொல்றாங்க, அவங்க காங்கிரஸ்ல இருந்து விரும்பி வந்து ஒரு பிரிவு என்கிட்ட சேருது, திரிணாமுல் காங்கிரஸ்ல இருந்து விரும்பி வந்து 60 எம்எல்ஏக்கள்ல 40 பேர் என்கிட்ட வந்து சேர்றாங்க. இதைத்தானே அவனும் சொல்றான். அவனுக்கு இருக்கக்கூடிய அவன் செஞ்ச அநியாயம் நீ செஞ்ச நியாயமா? அரசியல் என்பது அந்தந்த நேரத்துக்கு நியாயங்கள் அப்படிங்கிற இடத்துல இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க ஒரு வேர்டு வச்சிருப்பாங்க, பாராளுமன்ற போர்த்தந்திரம். இது எப்படின்னாங்க, இது 89ல இருந்து சொல்லியிருக்காங்க, இது பாராளுமன்ற போர்த்தந்திரத்தின் அடிப்படையில் நம்மளுடைய மத்திய கமிட்டி இந்த முடிவு எடுத்திருக்குன்னு சொல்லி இப்போ மாநில கமிட்டியில் பேசி மாநில கமிட்டி வந்து நகர கமிட்டிக்கு வந்து சொல்லி அதனால அமைதியாக சொல்லிட்டு இருப்பாங்க. அது மாதிரி இந்த பாராளுமன்ற போர்த்தந்திரம் நமக்கு தெரியாது இல்லை. நீங்க இதை விடுங்க, இது ஏதோ பண்ணிட்டு போறாங்க,
சோபா மீது எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும். அப்புறம் பங்கு பிரிப்பதில் இப்போ நேற்று கூட ஒரு அந்த பேட்டியிலேயே சொல்றாரு, இந்த மாவட்டத்தை சேர்ந்த கிருஷ்ணகிரியில போய் பேசும்போது இந்த மாவட்டத்தை சேர்ந்தவர் கூட ஒரு அமைச்சர் ஆகலாம் அப்படின்னு. இது வரைக்கும் என்ன சொல்லிட்டு இருந்தாங்க, முதலாளித்துவ அரசுல நாங்கள் பங்கேற்க மாட்டோம்னாங்க. இப்போ முதலாளி வீரபாண்டியன் பேசுங்க, ஆமா அதுலயும் பங்கேற்கிற ஆசை வந்தா இந்த மாவட்டத்துக்கே கூட ஒருத்தருக்கு வாய்ப்பு வரும் அப்படிங்கிற மாதிரி பக்கத்துல தளி ராமச்சந்திரன் வச்சுட்டு சொல்றாருன்னு வைங்க. சரி, அவர்கள் அந்த வேலையை அதை பாக்குறாங்க. உண்மையா கனிம வளத்துறை கொடுத்தா நல்லா இருக்கும், கொஞ்சம் நல்லா இருக்கும், போக்குவரத்துமா இருக்கும். கம்யூனிஸ்டுகளுடைய அரசியல் இப்படி சோபா அரசியலா ஆயிட்டு இருக்கிறத பத்தி நீங்களும் நானும் தான் உட்கார்ந்து முனகிட்டு இருக்கோம். அப்புறம் அதுக்குள்ளேயே விஜயிசம் பிடிக்காத பிரிவினர் புலம்பிட்டு இருக்காங்க. இது பப்ளிக் பிரச்சனை கிடையாது. கம்யூனிஸ்டுகளுடைய நிலைப்பாட்டுக்கும் பப்ளிக்குக்கும் என்ன பிரச்சனை இருக்க முடியும்? அவரே தெளிவா சொல்லிட்டாரே. ஏங்க குதிரை பேரத்தை பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு கேட்டா ஜனங்களுக்கு கோபம் வரணுங்க. சோறு திங்கிற உழைப்பு 3 வேளையும் புரட்சிக்கு ஒரு காரணம் சொல்லுவாங்க. எப்ப புரட்சி வரும்னா மக்களுக்கு கோவம் வந்து இந்த அரசை வந்து அப்படியே தூக்கி புரட்டணும் அப்படின்னு வரும்போது நம்ம வந்து ஆயுதங்களை வழங்கணும். நீ என்ன பண்ணுவ? நான் கூட இருந்த குமார் அப்ப கொஞ்சம் அள்ளி போடுவேன். அவர் என்ன சொல்றாருன்னா, சோத்துல உப்பு போட்டு திங்கிற அல்லது சோறு திங்கிற 3 வேளை வயிற்றுக்கு பசிக்கு சோறு திங்கிற மக்களுக்கே கோபம் வரல, நீங்க எங்களை பார்த்து கேள்வி கேட்டா எப்படி, என்ன நியாயம் அப்படின்னு நிறைய பேர் கேட்கறாங்க. இவர் தான் வாச்சாத்தியில் கூட இருந்த குமாரா? எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. வாச்சாத்தியில் கூட இருந்த குமார்னு இவரை சொல்றாங்கன்னா எனக்கு அந்த டவுட் வருது. அப்ப அவர் என்ன பண்ணிட்டு இருந்தாரு அப்படின்னு. இப்ப இந்த ஸ்டெர்லைட் விவகாரத்துல வைகோ என்ன பண்ணிட்டு இருப்பாரு? ஸ்டெர்லைட் ஆரம்ப காலத்துல இருந்து அவர் ஏத்துட்டு இருப்பாரு இல்லைங்க. நீங்க வந்து காங்கிரஸ் அரசு வந்து இடிந்தகரையில வந்து இது பண்றாங்க, அந்த அணுமின் நிலையம் கொண்டாடுறோம்னு அறிவிக்கிறாங்க. அறிவித்த உடனே இந்தியாவிலேயே முதல் எதிர்ப்பு யாருன்னா அன்றைக்கு திமுகவில் இருந்தாரு. ஆனாலும் வந்து இவருக்கு அந்த அந்த ரூட்டு பிடிச்சிருக்கு. என்ன பண்ற, இந்தியாவுடைய முதல் எதிர்ப்பு அறிக்கை வந்து வைகோட்டு வந்து வருது. இது வந்து மீனவர்களுக்கு எதிரான விஷயம், இங்க வந்து அணுமின் நிலையத்தை கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்லி இந்தியாவிலே முதல் எதிர்ப்பை பதிவு பண்றாரு. அப்ப என்னன்னா அதற்கு எதிராக அன்றைக்கு வந்து இருக்கக்கூடிய அன்றைக்கு வந்து என்ன சொற்பமான அறிவு தான் மக்கள் மத்தியில இந்த சூழலியல் குறித்த அறிவுங்கிறது. இப்ப ரொம்ப கிளுகிளுன்னு இருக்கு. இல்ல அதான் சொன்னேன், சொற்பமான அறிவுனா என்ன, சூழலியல் பற்றி பேசலாம் இல்லை, அந்த நாட்களே ரொம்ப கம்மி தான். அவங்களுக்கு எவனும் துண்டு போடுறதுக்கு முன்னாடியே முதல் பக்கத்துல வந்து அறிவிப்பு வருது. இன்னமும் ஞாபகம் நல்ல மாலை முரசுடைய தலைப்பு, தமிழ்நாட்டில் அணுமின் நிலையம் ஒன்றிய அரசு அனுமதி போடுது. கடைசியில் பார்த்தா பின்பக்கத்துல வந்து வைகோ எதிர்ப்பு, கடுமையான எதிர்ப்பு, நாங்கள் வந்து தமிழ்நாடு வந்து உயிரை கொடுத்து போராடி இந்த அணுமின் நிலையத்தை தடுக்கும் அப்படின்னு. இதே மானதை ஸ்டெர்லைட்டுக்கு பண்ணார். ஸ்டெர்லைட் அறிவிப்பு வந்தோடனே இவர் வந்து இப்போ ஸ்டெர்லைட்டுக்கு எதிரான நடைபயணம், போராட்டம், பூட்டு போடும் போராட்டம், முற்றுகை போராட்டம், பலவிதமான போராட்டங்களை இப்போ நடத்தி கடைசியில் வந்து அவர் வந்து ஒரு கான்ட்ராக்ட் எடுத்தார், முடிஞ்சு போச்சு கதை. அது மாதிரி இவரும் வாச்சாத்தியில் கூட இருந்த குமார் ரோலை பண்ணாரு அப்படின்னு மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அதில் ஒன்றும் தப்பு ஒன்றும் இல்லை. அதனால கம்யூனிஸ்டுகளை விடுவோம். வேறு 3 பிரச்சனைகள் வந்து 2 நாட்களாக பற்றி எரியுது. ஒன்று, நாகர்கோவில் நடந்த ஒரு பச்சை படுகொலை, கஸ்டோடியல் டெத்து. கஸ்டோடியல் டெத்துக்கு புது வார்த்தை இன்னும் கண்டுபிடிக்கல. அதனால கஸ்டோடியல் டெத்துனே சொல்லிட்டு இருக்கானுங்க. அந்த விதத்தில் பாராட்டணும். அப்படி இறந்தவர்களை எல்லாம் அல்லது நெடுநாட்கள் சிறையிலிருந்து உடல்நிலை சரியில்லாமல் சிறையில் இருக்கக்கூடிய மருத்துவமனையிலையோ அல்லது சிறையிலிருந்து வெளியே கொண்டு வந்து அரசு மருத்துவமனையிலையோ வச்சு மருத்துவம் பார்த்து கொண்டிருக்கும் போது இறந்தவர்கள், இப்படி இறந்தவர்களை எல்லாம் பட்டியல் போட்டுத்தான் திமுக ஆட்சியில் சாரி வேண்டாம் நீதி வேண்டும் அப்படின்னு ஒரு போராட்டம் பண்ணார். அப்படிப்பட்டவர்கள் குடும்பத்தை எல்லாம் கூட்டிட்டு வந்து இவங்க எல்லாம் என்ன வழக்குல கைதாகி உள்ள போனாங்கன்னா எல்லாம் கொலை, கூலிப்படை, போதை மருந்து கடத்தல் வழக்குல நெடுநாட்களாக சிறையில் இருந்து அப்ப உடல்நிலை சரியில்லாம போய் இறந்தவர்கள். அந்த 24 பேர் குடும்பத்தையும் அன்னைக்கு கூட்டிட்டு வந்து நிப்பாட்டினார். ஆமா, எல்லாம் பண்ணுனீங்கல்ல. அப்போ உங்க ஆட்சியில உங்களை நம்பி ஓட்டு போட்டாங்க. அதே மாதிரி இப்படி கஸ்டோடியல் டெத்துல இறக்குறவங்க வீட்டுக்கெல்லாம் நீங்க போய் நின்று சோகமா முகத்தெல்லாம் வைத்திருந்தீங்க. நீங்க போய் நின்னதுனால நீங்க என்ன கேட்டீங்கன்னா, முதலமைச்சர் இங்க வரமாட்டாரான்னு கேட்டீங்க. இப்ப இதையெல்லாம் பார்த்துட்டு தான் உங்களுக்கு மாற்றம் வேணும், மாற்றத்தை நீங்க தான் கொடுக்கணும்னு ஓட்டு போட்டாங்கன்னு நம்ம வச்சுக்குவோம். இன்றைக்கு உங்களுடைய ஆட்சியில ஒரு ஊனமுற்றவர் பெட்டி கடை வைத்திருக்கிறார். அவரை வந்து முதல்ல ஊடகங்கள்ல என்னன்னு காயின் பண்ணி விடுறீங்கன்னா, குட்கா கடத்தல், பொட்டி கடை வச்சிருக்கவன் குட்கா வச்சு விற்கிறான்னு. ஆனாலும் அவனுக்கு ஸ்பாட் ஃபைன் போடுறதுக்கான ஆப்ஷன் இருக்கு. நீங்க அவன் தொடர்ச்சியா அந்த வேலையை செய்கிறான்னா அவனை தூக்கி கொண்டு போய் கைது செய்து சிறையில் அடைப்பதற்கான உரிமை உங்களுக்கு. செய்தி வெளிவந்த அதே நேரத்துல தான் இன்னொரு செய்தி வருது. ஈரோடு பவானி பல 100 கிலோ குட்காவோட மாட்டிக்கிட்ட ஒரு நபரை வந்து ஓன் பாண்டுல, இன்ஸ்பெக்டர் பாண்டுல அனுப்புறாரு. அவன் ஏற்கனவே 2022 குண்டாசில் உள்ள போயிட்டு வந்து குட்கா வித்து. அவன் இப்ப தாவேக்காரன். அதான் தாவேக்கா நிர்வாகியா இருந்தா கிலோ கணக்கில், அதுக்கு பேர் தான் குட்கா கடத்தல். குட்காவை ஒவ்வொரு கடையிலையும் செயின் மாதிரி போட்டு வித்து
அதன் மூலமாக பணம் சம்பாதிக்கிற குட்கா கடத்தல்ல ஈடுபடக்கூடிய தாவேகா நிர்வாகிக்கு ஸ்டேஷன் பாண்டில் அனுப்புறாங்க. பெட்டிக்கடை வைத்திருப்பவனை உண்மையிலேயே அவன் குட்கா வச்சிருந்தான்னா அவனுக்கு ஃபைன் போடு, அவனை தூக்கி ஜெயிலில் அட. ரெண்டுக்கும் உனக்கு ஆப்ஷன் இருக்கு. ஆனா அவனை நீ அடிக்கிறீன்னா அப்ப பின்னாடி என்ன நடந்திருக்கு? எப்ப நீ அடிப்ப? ஜெயராஜ் பெனிக்ஸ் கேஸ்ல எதுக்காக அடிச்சாங்க? ஈகோ. அவங்க ஒரு கடை வச்சிருக்காங்க. இல்லை, அந்த அவருடைய மனைவி தான் வந்து சொல்லியிருக்கேன், இறந்து போனவருடைய சபரிநாதனுடைய மனைவி வந்து சொல்றாங்க, எஸ்ஐ வந்து பணம் வாங்குவாருங்க, ஜிபேல ஆதாரம் இருக்கு, அவர் வந்து கடைக்கு வந்து இந்த மாதிரி வாரம் வந்து இந்த மாதிரி குட்கா சேல்ஸ் பண்றதுனால அவர் வந்து லஞ்சம் வாங்கிட்டு இருந்தாரு, அவர் லஞ்சம் வாங்குறதுனால தான் நாங்கள் வித்துட்டு இருந்தோம், எங்களுக்கு லாபம் கூடுதலா இருந்துச்சு, அவங்க எங்களுக்கு அனுமதிச்சனால தான், விற்கக்கூடாதுன்னு சொல்லி நாங்கள் நிப்பாட்டி இருந்திருப்போம். அப்போ எஸ்ஐக்கே ஒரு ஸ்டேஷனில் ஒரு பங்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்கிற பிரச்சனையை காரணமாக வச்சு தான் இவர் கைது நடவடிக்கை எடுத்தாங்க அப்படின்னு சொல்லி அவங்க பிரச்சனை. மாமூல் பிரச்சனை. மாமூல் வாங்கிட்டு இருந்தது கொடுக்க மாட்டேங்கிறாங்கிற காரணத்துக்காக தான் கூட்டு போய் அடிச்சிருக்க. இல்லாட்டினா ஒரு குற்றத்துக்கு நீ ஃபைன் போடலாம், ஜெயிலில் போடலாம். ரெண்டையும் விட்டு நீ அடிக்கிறேனாலே உனக்கு வந்து லஞ்சத்தில் பிரச்சனை வருதுங்கிறதா. இந்த லஞ்சத்தில் பிரச்சனை எப்போ வருதுங்கிறதான் கேள்வி. கரூரில் போய் இவர் தமிழ்நாட்டில் யார் லஞ்சம் கேட்டாலும் என் பேரை சொல்லுங்க, கொஞ்சம் குறைச்சிக்குவாங்களா அப்படிங்கிற மாதிரி தானே இருக்கு. இவர் இதை பேசிட்டு வந்த சில நாட்கள்ல நாகர்கோவில் போலீஸ் ஸ்டேஷன்ல மாமூல் பிரச்சனையில் ஒரு பெட்டிக்கடை வைத்திருந்த ஊனமுற்றவரை கூட்டிட்டு போய் அந்த எந்த கை அவருக்கு அங்கீனமாக இருக்கிறதோ அதையே அடிச்சு மூணா உடைச்சிருக்கானுங்க, கைகாலெல்லாம் உடைச்சிருக்காங்க, வச்சு சித்திரவதை பண்ணியிருக்காங்க. அந்த ஆள் வந்து ஸ்டேஷன் வாசல்ல நல்லபடியா உட்கார்ந்துட்டு இருக்கக்கூடிய வீடியோவும் வருது. இப்படி போன ஆசாமியை இவ்வளவு சித்திரவதை செய்து கொன்று இருக்கிறார்கள் என்றால் தமிழ்நாடு 2 கால் உடைச்சிருக்காங்க. மனித எலும்புகளில் ரொம்ப வலுவான எலும்புகள் ஒன்று மார்பு எலும்பு. மார்பு எலும்பு முழுக்கவே உடஞ்சிருக்கு. சபரிவர்மன் இறந்ததோட அவங்களோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்திருக்கு. ரிப்போர்ட்ல பாத்தீங்கன்னா அவருடைய வலது கை ஊனம், அந்த ஊனமுற்ற கையையே 3 இடத்துல உடைச்சிருக்காங்க. ஃபோரம் தலையில அடிபட்டு இருக்குது, ரத்தக்கட்டு இருக்குது, காலு ரைட் காலையும் ரெட் காலையும் இந்த நீல் பக்கத்துல உடைச்சிருக்காங்க. அதுக்கான ரிப்போர்ட் ஃபுல்லாவே கொடுத்துருக்காங்க. உங்க ஆட்சி எதுக்குங்க சார்? நீங்க உட்கார்ந்து இருக்கிற அந்த சிஎம் பதவி எதுக்குங்க சார்? எப்படி கேள்வி கேட்டாலும் உங்க கிட்ட இருந்து எந்த பதிலும் வர போறதில்ல. ஏன்னா இருந்தாதானே வரும். மேக்சிமம் உங்க கிட்ட இருந்து வர பதில் சாரிமா, தெரியாம நடந்துருச்சுமா, இல்லனா நடக்க கூடாதது நடந்துருச்சுமா, சாரிமா. ஒரு வரிசையே ஒருத்தன் சும்மா 35-40 வயசுல சாவானாங்க, நோயுமே இல்ல, இந்த நோயுமே இல்லாத ஒரு. அப்போ அடிச்சு ஒருத்தன் சாகுறான்னா அடி எந்த அளவுக்கு விழுந்திருக்கும்? அப்போ இது இல்ல, போலீஸுடைய குணம் அதிகாரத்துடைய குணம் ஒரே மாதிரி இருக்குங்கிறது, இது போலீஸ் ரிஃபார்ம்ல தான் சரியாகுங்கிறதெல்லாம் கடந்த காலத்தில் நாம் பேசிய போது இல்ல, இதுல இது திமுக ஆட்சி என்பதால் நீங்கள் பேசுகிறீர்கள். நான் இப்பவும் சொல்றேன், இதற்கும் அரசுக்கும் சம்பந்தம் கிடையாது. இது போலீஸுடைய குணம், இது போலீஸ் ரிஃபார்ம்ல தான் சரியாகும். இன்னைக்கு ஒரு சர்வே வந்திருக்கு, தமிழ்நாடு போலீஸ்கிட்ட வந்து குற்றவாளிகளை வந்து விசாரணை முறை எப்படி விரும்புறீங்க அப்படின்னா 91% காவலர்கள் வந்து அடித்தால் தான் அவங்க உண்மையை சொல்லுவாங்க, அடித்தாதான் திருந்துவாங்கன்னு சொல்லி தமிழ்நாடு காவல்துறை சொல்லியிருக்கு. 91 விழுக்காடு. இதுலேயும் 2 பங்கு இருக்குங்க. தொடர் குற்றவாளிகளை ரவுடிசம், கூலிப்பட, கள்ளச்சாராயம் காய்ச்சறது, தொழில் ரீதியாகவே இந்த சட்டவிரோத செயல்களால் வாழ்க்கையை அமைத்துக் கொள்பவர்கள் திருந்தவே போவதில்லைங்கிறப்ப அடிக்கிறத தவிர இவங்களுக்கு வேற வாய்ப்பு இல்லாம. ஆனா பொட்டிக்கடையில குட்கா வித்தாங்கிறவனை தூக்கிட்டு போய் அடிக்கிறதுங்கிறது வந்து வேறொரு ஏரியா. காரணம், அதாவது திருத்த முடியாத குற்றவாளிகளை, திருடர்களை, என்ன பொதுமக்களுக்கு இடையூறாக இருப்பவர்களை எல்லாம் அடிப்பதற்கு கிடைக்கக்கூடிய நியாயத்தை சாதாரண அப்பாவிகள் மீது பிரயோகிக்கிறத ஒரு வழக்கமாகவே போலீஸ் வைத்திருக்குதுங்கிறதான் குற்றச்சாட்டு. ஆனால் இந்த குற்றச்சாட்டை, இதன் மீது நாம் பேசக்கூடிய வியாக்கியானத்தை எதையுமே ஏற்றுக்கொள்ளாமல் அத்தனைக்கும் காரணம் திமுக தலைவர், அன்றைய முதலமைச்சர் என்று சொல்லி ஆட்சிக்கு வந்த நீங்கள் ஆட்சிக்கு வந்த 50 நாட்களுக்குள் 5 கஸ்டோடியல் டெத் நடந்திருக்கு. நீங்க சாரியே வேண்டாம், நீதி தான் வேணும்னு சொன்னீங்களே, நீதி கிடைக்கல, சாரி எப்ப கிடைக்கும்? அவங்க வீட்டுல கேக்குறாங்களே, எஸ்ஐ தான் கூட்டிட்டு போனாரு, இதுக்கு மொத்த காரணமும் எஸ்ஐ தான். எஸ்ஐ அரெஸ்ட் பண்ணாம நீங்க அங்க இருக்கக்கூடிய வார்டன்களை கைது செய்திருக்கு. இப்போ ஜெயராஜ் ஃபெனிக்ஸ் கேஸ்ல என்னாச்சு? காவல்துறையை அழைச்சிட்டு போச்சு, காவல்துறை காவல் நிலையத்தில் வச்சு தான் அத்தனை கொடூரங்களையும் பண்ணியிருக்காங்க, ரிமாண்ட் பண்ணி விட்டாங்க, ஜெயிலுக்குள்ள தான் செத்தாங்க. அதுக்கு பிறகு வந்து மற்ற கட்சிகள் எல்லாமே, எதிர்கட்சிகள்லாம் விமர்சனம் பண்ணி கடுமையான போராட்டத்தில் இறங்க போகிறோன்னு சொன்னதுக்கப்புறம் ஒரு காவலர் வந்து, ஒரு பெண் காவலர் வந்து சொல்கிறாங்க, காவல் நிலையத்தில் வச்சு தான் அவர் அடித்து துன்புறுத்துனாங்க அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் டாக்டர் அம்மா வந்து நீ மிரட்டி தான் வந்து ரிப்போர்ட் வாங்கினாங்க, ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் வாங்கினாங்கன்னு சொல்லி அந்த அம்மாவுடைய வாக்குமூலம் இதெல்லாம் கிடைச்சதுக்கு அப்புறம் தான் வந்து
அது வழக்கே திசை திரும்பிச்சு. அப்ப இவர் எங்க வைத்து அடிக்கப்பட்டுள்ளார், கிளைச்சேரியில் வச்சு இறந்து போயிட்டாருன்னு சொல்லி ஒரு வார்டனு ஒரு 3 பேர்த்த வந்து பிடிச்சிருக்காங்க. ஆமா, இவர் எங்க வந்து சம்பவம் நடந்துச்சு, இவர் எந்த நிலையில வந்து அனுமதிக்கப்பட்டார், இதுக்கு முன்பு ஒருத்தர் வந்து போலீஸ்ல உண்மை இது பண்றாங்கன்னா மருத்துவரிடம் வந்து சான்றிதழ் வாங்கியிருக்காங்களா, ஏதாவது ஒரு இது இருக்கணும்ல. பிணக்கூராய்வு செய்த அறிக்கையையும் பாடியுடைய நிலையும் பப்ளிக் பார்க்கணும். இன்னொன்னு, இது ஒரு பெட்டிக்கடை வச்சிருக்கிற மேல ஜெயில உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய வார்டனுங்களாம் என்ன கோவம் இருக்க முடியும். இப்ப என்னன்னா அவங்க தலையில விழுந்துருச்சு, கேஸ் சிபிஐக்கு மாத்திட்டாங்க, சிபிசிஐடிக்கு மாத்தி விட்டு இப்ப அவங்க தலையில விழுந்துருச்சு உள்ள வச்சிருந்த பாவத்துக்கு. இது ஒரு வழக்கு. இதுக்கு அடுத்து பழனியுடைய ஊழல். அதாவது நேற்றைக்கு வந்து அமைச்சர் சொல்லுகிறார், 2 அமைச்சர்களும், எது பத்திரப்பதிவுத்துறை அமைச்சரும் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சரும் பேசவே விடல. பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் தான் கரெக்டான ஒரு வார்த்தையை சொன்னார், தவறு நடந்திருக்கிறது சொன்னாரு. அடுத்த நிமிஷமே இவர் என்ன பண்றாரு, ரமேஷ் அண்ணா நீ பேசாம இருங்க நான் பேசிக்கிறேன், தவறு நடந்திருக்கு. அப்ப அது அதனுடைய அந்த டோன் வந்து பார்க்கணும். இது வந்து வெளிப்படையா ஒத்துக்கிட்டாங்க வந்து நேற்றுக்கு. தவறு இல்லை, அது ஊழல். அதுக்கு பேர் 2 கோடி ரூபாய். அதுல என்ன பல கூத்துனா, நாங்க வந்து தடுத்து வச்சிருந்தோம். நாங்க என்ன யாரு, திமுக அரசாங்கம். இது மாதிரி அதாவது 1850லேயே கோவிலுக்கு எழுதி வைக்கப்பட்ட ஒரு மணியக்காரரால் எழுதி வைக்கப்பட்ட ஒரு நிலம், அதற்கு மதிப்பு 1950-60களுக்கு பிறகு பழனிக்கு வந்து எல்லா ஊர்ல இருந்தும் வரலாங்கிற ஒரு இது வந்து தமிழ்நாட்டுடைய திருப்பதி மாதிரியான ஒரு நிலை ஏற்படுகுதுல்ல. அப்பதான் அதுக்கெல்லாம் மவுசு ஏறுது. அப்போ இந்த நிலத்தை தானமா கொடுத்தாங்க இல்லையா, தானம் கொடுத்தவர்களுக்கு இந்த நிலத்தை கடை போடுவதற்கு பயன்படுத்துவதற்கு விரும்பியவர்கள் பணத்தை கையால கொடுத்துருக்காங்க. மாதம் இல்லாம குறிப்பிட்ட கேட்கிறப்பெல்லாம் கொடுத்துட்டு இந்த நிலத்தை பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அரசாங்கமோ இந்து சமய அறநிலையத்துறையோ ஒரு கட்டம் வரைக்கும் அதை கிளைம் பண்ணிக்கவே இல்லை. இந்த நிலத்தை பயன்படுத்திட்டு இருந்த ஆசாமி இருக்காரு, இதுக்கு எப்பப்பெல்லாம் கொடுத்துக்கிட்டே இருக்கிறது, நம்ம பாத்தியதையில தானே பல வருஷமா இருக்கு, நாம ஏன் ஒரு கேஸை போடக்கூடாது அப்படின்னு கேஸை போடும்போது தான் இது 1800 சொச்சத்திலேயே அரசு கோவிலுக்கு எழுதி வைக்கப்பட்டதுங்கிற இது வந்து தீர்ப்புல வருது. அப்போ இந்த நிலத்தின் மீது எழுதி வைத்தவர் குடும்பத்துக்கும் எந்த உரிமையும் கிடையாது, இத்தனை நாள் பணம் கொடுத்து பயன்படுத்திட்டு இருந்தீங்களா உங்களுக்கும் எந்த உரிமையும் கிடையாதுன்னு முடிச்சு வைக்கிறாங்க. திமுக அரசாங்கம் அப்போ போர்டு வச்சு விடுது, இதற்கு மேல் இது இலவச பார்க்கிங்கு, வாகன நிறுத்துமிடமாக பயன்படுத்தி கொள்ளலாம்னு நிலை. இதைத்தான் நேற்றைக்கு அமைச்சர் சொல்கிறார், தடுத்து வைத்திருந்தோம். 2022 தடுத்திருந்தோம், 24 கேஸ் போட்டாங்க அதை தடுத்தோம், 25 கேஸ் போட்டாங்க அதை தடுத்தோம். அப்போ இந்து சமய அறநிலையத்துறை இது எங்க நிலம்னு கிளைம் பண்றத பல முறை திமுக ஆட்சியிலேயே செய்திருக்கிறது. இப்போ மாற்றத்தினால் விளைந்த இந்த ஆட்சியில தான் இந்து சமய அறநிலையத்துறைக்கும் பத்திரப்பதிவுத்துறைக்கும் ஒரே செயலாளர் பொறுப்பா 2ஐயும் கவனிக்கிறார். இந்த 2 துறைகளும் இணைந்து இந்த வேலையை செய்திருக்கிறதாங்கிறது தான் ஊழல் புகாருக்கான முகாந்திரமே. இன்னைக்கு இந்த ஆசிரியர் வீரமணி கூட அந்த நியமனத்தை குறித்து ஒரு அறிக்கை விட்டுருந்தார். 2 துறைகளுக்கு இணைத்து ஒருத்தர் அதிகாரியா போட்டிருக்கீங்க தவறு அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கை விட்டுருந்தாரு. அவர் மேப்படியாரு, துறையினுடைய அமைச்சர் மேப்படியாரு, இப்படிலாம் இருக்கும்போது சின்ன பாப்பா கூட வந்து ஏமாந்துரும் அப்படின்னு ஒரு அறிக்கை விட்டுருந்தாரு. ஓகே, ஸோ இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இது அதிகாரிகளாக சேர்ந்து பண்ணிட்டாங்க. இது அதிகாரிகள் மட்டத்தில் செய்யக்கூடிய ஊழலுடைய சைஸ் இது கிடையாது. மிக முக்கியமான விஷயம், யாரும் பேச மறுக்கிற விஷயம், யார் பெயரில் இது பதிவு செய்யப்பட்டது. தானம் கொடுத்தவர்கள் வாரிசுகள் வந்து எழுதி கொடுத்துருக்காங்க. வாங்கினது யார்? 2 கோடி ரூபாய்க்கு வாங்கினேங்கிற இல்ல, வாங்கின ஆட்களுடைய வலு என்னன்னு பார்க்கணும். உண்மையிலேயே அவர்கள் 2 கோடி ரூபாய் மதிப்பில் பழனிமலை அடிவாரத்தில் நிலம் வாங்கக்கூடிய பொருளாதார சத்து உள்ளவர்களா அப்படி பார்த்தா உள்ளூரில் விசாரித்த வரையில் இல்லை, அவர்கள் சாதாரண விவசாயிகள். அவர்களால் 2 கோடிக்கே வாங்க முடியாது. அப்போ மார்க்கெட் ரேட்ல 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள நிலத்தை இவங்க வாங்குறாங்கன்னா, 100 கோடி ரூபாய்க்கு பழனியில லேண்ட் வாங்கணும்னா அவங்க எவ்வளவு பெரிய மிட்டாமிராசா இருக்கணும். அப்படி இல்லைன்னா அப்ப வேறு யாருக்கோ பின்னாடி இருந்தா. அப்ப இவர் என்ன சொல்றாரு, அவர் எங்களுடைய உறவினர் இல்லைன்னு. உங்களுடைய உறவினர் யாரும் சொல்லல, அவருக்கு பின்னாடி அதிகாரிகள் இருக்கணும்,
அல்லது அரசியல்வாதிகள் இருக்கும், இல்ல வேற யாராவது நீங்க வழக்கமா எல்லாத்தையும் கொண்டு போய் திமுக சதிமீங்களா, அப்படி திமுகல தான் யாராவது இருக்காங்களான்னா அதையாவது நீங்க சொல்லுங்க. எதுவுமே இல்லாமல் இந்த பத்திர பதிவு தான் பிரச்சனை, அந்த பதிவுக்கு காரணமான அதிகாரிகளை இடமாற்றம் பண்ணிட்டேன், சஸ்பெண்ட் பண்ணிட்டேன், கைது பண்ணிட்டேன், ரத்து பண்ணிட்டேன், பத்திரம் ஊழல் அம்பலம் ஆயிருச்சு. இதற்கு மேல உனக்கு வந்து நீ என்ன ரத்து பண்றது? ஹைகோர்ட் செருப்புல அடிச்சு ரத்து பண்ணுது. சங்கிக சொல்றாங்க இதற்கு முன்பு இருந்த அறநிலைத்துறை அமைச்சர் ஒரு ஏஞ்சல். அதுதான், அதாவது உமா ஆனந்தன், அதாவது கடைந்தெடுத்த ஒரு சங்கி அந்த அம்மா சொல்லுது சேகர் பாபுலாம் வந்து ஒரு ஏஞ்சல் அப்படின்னு. ஆனா எங்கவா இப்படி தப்பு பண்றாளே, சிவன் சொத்தே குலநாசம். அதுவும் பழனி சொத்துக்கு வந்து நீங்க வந்து வர்றதே பெரிய விஷயம். இருந்தாலும் அவங்க வந்து இது அடுத்து வேற எங்கெங்கெல்லாம் வரணும் அவங்களுக்கு தெரியுமில்ல. ஆனால் இந்த மாதிரியான ஒரு துணிச்சலா பண்றது, ஒரு 4 நாளைக்கு முன்னாடி தான் அவர் வந்து எங்க விஜய் ஆட்சி யாரு கேட்டாலும் சொல்லுங்க, லஞ்சம் கேட்டா சொல்லுங்க. முருகன் கேக்குறான் சொல்லு. எனக்கு தெரிய முருகன் கிட்ட 98 கோடி ரூபாய் பார்ட்டி ஃபண்ட் வாங்கின முதல் ஆள் எங்க அண்ணன் தான்டா. பழனி முருகனை தொட்டப்பெல்லாம் வந்து யாரெல்லாம் தொட்டுங்க நாசமா தான் போயிருக்காங்க. ஜெயலலிதாவுக்கு அப்படிதான் ஆச்சு அப்படின்னு சொல்லி ஒரு கிளப்பி விட்டாங்க. இப்ப முருகன் வந்து இப்ப போய் 2 ரூபா வச்சுட்டாங்க, என்னமோ ஒன்று ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி தான். இல்ல இந்த டான்ஸில வந்து ஜெயலலிதா மாட்டிக்கிட்டு உடனே அதாவது நீதிபதிக்கே என்ன தவறு நடந்துருச்சு, திருப்பி வச்சுக்க. அதாவது எடுத்த பொருளை எடுத்த இடத்திலே லைட் ஒரு 5 நிமிஷம் ஆஃப் பண்ணீங்கன்னா நாங்க அங்கேயே வச்சிருவோம் அப்படிங்கிற மாதிரி வந்து இப்போ பார்ட்டி ஃபண்டுங்கிற சொல்லை எந்த நேரத்தில் காயின் பண்ணாங்கன்னோ தெரியல. 5 வருடம் நீங்க தான் ஆட்சி அமைக்க போறீங்கிறப்போ நீங்கள் வைத்திருக்கக்கூடிய அமைச்சர்களுடைய லட்சணம் எல்லாம் இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த பார்ட்டி ஃபண்ட் தமிழ்நாடு முழுக்க பதி. நீங்க அமைச்சராக்கலான்னு எடுத்து வச்சிருக்கீங்க பாருங்க, அவங்க லட்சணம்லாம் எப்படி. இப்ப நேற்றைக்கு ஒரு செங்கல்பட்டு மாவட்ட இணை செயலாளர் அவர் வந்து ஜிபேல 1,30,000 ரூபாய் வாங்கியிருக்காங்க. 1 லட்ச ரூபாய்க்கு மேல ஜிபேல அனுப்ப முடியாதுங்க. 3 தவணையா அனுப்பியிருக்காங்க. அது 2 தவணை அனுப்பி 30,000, 50 கேஷ், 30 கேஷ். அது என்னன்னா ஊராட்சி செயலாளர் வந்து பெண்களுக்கான பதவி, அந்த அம்மா வந்து வாங்குது இல்ல, அந்த அம்மா தான் தலைவர் கூட. அதெல்லாம் ஒண்ணு கூட எவ்வளவு இருக்கு? 30 ஒண்ணு தான் அனுப்பிச்சிட்டீங்களா? இது என்ன அக்கால சொல்ல கொடுத்தா செலவு வச்சுருவா. நீ போட்டு விட்டுனா டேய் போட சொல்றேன் நான் உண்மையிலே போடுறேன்டா. அந்த அம்மாட்ட கொடுத்துட்டா வச்சுக்க, செலவுக்கு வச்சுக்க. அதாவது வெறுமனே ஒரு ஜிபே அனுப்புன டிரான்சாக்ஷன் ஸ்கிரீன்ஷாட் மட்டுமல்ல, ஆசாமி இந்த லஞ்சம் கேட்டது தொடங்கி அது மறுக்கப்படுவதற்கான காரணம் வருது, எல்லாத்தையும் ஆடியோவோட பதிவு செஞ்சு ரூமுக்குள்ள நுழையும் போதே வீடியோ ரெக்கார்டிங்க போட்டு இத்தனையும் பண்ணி நீ காசை வாங்குற மொத்தமும் ரெக்கார்ட் ஆயிருச்சு. இப்ப வந்து குழந்தைய ஒண்ணு தூக்கிட்டு வந்து குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, மருந்து மாத்திரை வாங்குறதுக்கு 1,30,000 வாங்க, அது மாதிரி ஒரு கதை சொல்லாம வந்து கைமாத்தான் வாங்கிட்டேன். இதுல வராரு அவர் எனக்கு வந்து ஒரு 30,000 காசு கொடுக்குறாரு சார். எனக்கு இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா என்கிட்ட அவர் பணம் வாங்குவார். அவரோட ஃப்ரெண்டு மூலியமா வந்து 50,000, 1 லட்சம், 1,30,000 என்கிட்ட வாங்கியிருக்காரு சார். அந்த காசு தான் எடுத்து என்கிட்ட கொடுக்குறாரு. இன்னொன்னு தெரியுமா, 20,000 ரூபாய்க்கு மேல கேஷ்ல வந்து கடனே வாங்கக்கூடாது இல்லையா? ஒப்பந்த சட்டப்படி நீ வந்து 30,000 ரூபாய் கேஷ்ல வாங்கியிருக்க, அது போக மீதியை வந்து ஜிபேல வாங்கியிருக்க. கேட்டா நான் கைமாத்து வாங்கினேங்கிற. கைமாத்து வாங்கிட்டு பேசின பேச்சாது வீடியோட்ட நானே பேசிக்கிறேன். போ தம்பி, இதெல்லாம் பில்லு கிளியர் ஆகும், நான் சொல்லிக்கிறேன் அப்படின்னு போன போடுறாரு. எல்லாரும் வீடியோ நல்ல நேரம் போன் அட்டெண்ட் பண்ணல. செருப்புல இருக்க சாணி முதற்கொண்டு ரெக்கார்ட் ஆயிருக்கு. இல்ல வீடியோ நல்ல நேரம் இல்லன்னு வச்சுங்க, அவர் வாய்ஸ் உள்ள வந்திருக்கும், எடுக்கல, அது என்கேஜா இருக்கு. 2 தடவை போட்டு அவர் என்கேஜா இருந்தாரு அவரு. அப்ப இந்த பார்ட்டி ஃபண்ட் கிளை செயலாளர் இணை செயலாளர் லெவல்லையே 1 லட்சம் ரூபாய் 2 லட்சம் ரூபாய்க்கு பார்ட்டி ஃபண்ட் போகுதுன்னா தமிழ்நாடு முழுக்க எத்தனை மொல்லை. இப்ப என்னன்னா இந்த கட்சியுடைய லஞ்சம் வாங்குறாங்க, ரேப்பு, பொம்பளையோட டீசிங், எல்லா அதாவது இருக்கிற எல்லா முள்ள மாதிரித்தனமும் ஒரு கட்சி பண்ணுது அப்படிங்கிறது தான் அதுல. அதுக்கான காரணம் என்னன்னா, இந்த கட்சியை பொறுத்த வரைக்கும் இந்த முறை வாய்ப்பு பெற்றார்கள்ல, எம்எல்ஏக்கு நிற்பதற்கும் அதுக்கு செலவு பண்றதுக்கும் தயார் இல்லை, தெரிச்சு ஓடுனாங்க. 40லேருந்து 50 பேர் தான் கிடைச்சாங்க. மீதிக்கு என்ன செய்யறதுன்னு தான் மற்ற கட்சிகளில் வாய்ப்பு மறுக்கப்பட்டவர்கள்லாம் அள்ளி பொறுக்கி போட்டு 234 கொண்டு வந்தாங்க. இப்படி வந்தவர்களுக்கு லக்கடிச்சிருக்கு. அடுத்த முறை இதே கட்சியில எம்எல்ஏ சீட்டு பெறணும்னா அதற்கு பல கோடிகள் வந்து முதலீடு செய்ய வேண்டியிருக்கும். அந்த சத்து இருக்கணும்னாலோ அல்லது அப்படி பணமே செலவு பண்ணாலும் நமக்குத்தான் சீட்டு கிடைக்குங்கிறதுக்கு எந்த உத்தரவாதமும் இல்லை என்று நினைக்கிற பிளாக் டிக்கெட் வித்த ரசிக குஞ்சுகள்
இதுதான் வாய்ப்பு, இப்ப எடுத்தா தான் எடுத்த மாதிரின்னு ஃபுல்லா வலிச்சு எடுக்கிறாங்க. அவங்கள சொல்லியும் தப்பு இல்லை, அவங்களுடைய கால்குலேஷன் கரெக்ட். மீண்டும் வாய்ப்பு கிடைக்குங்கிறது அடுத்த படம் ஃப்ளாப் ஆயிடுச்சுன்னா அதிமுகவிலிருந்து கிட்டத்தட்ட பாதி பேர் எல்லா ஒன்றிய மாநகர் மாவட்ட செயலாளர்கள் எல்லாம் வந்து சேர்றாங்க. இவங்க எல்லாம் சும்மா வருவாங்க? அடுத்த முறை சீட்டுக்காக தானே வர்றாங்க. இந்த போட்டியில அவங்களோட மோத முடியுமா? இப்ப பர்வேஷ்னு ஒரு அமைச்சர் இருக்காருன்னு வைங்க, அதே மாவட்டத்துல விஜயபாஸ்கர் வர்றாரு, அடுத்த வாட்டி யாருக்கு சீட்டு கொடுப்பீங்க? விஜயபாஸ்கர் வந்து யார் அமைச்சர் ஆவாரு? கூழ் குடிச்சா எப்படி தொடப்ப அப்படின்னு கேட்பாரு. தம்பி உனக்கு நெளிவு சுழிவு எல்லாம் தெரியாது, கொஞ்சம் சைட்ல நின்னுன்னு டீல் பண்ணுவாப்ல. இதெல்லாம் அவர்களுக்கு தெரிந்ததுனாலதான் இந்த பார்ட்டி ஃபண்ட் விவகாரத்துல ஈடுபடுறாங்க. இதை இவங்களால தடுக்கவும் முடியாது. ஆனா நீங்க இப்ப நம்ம 3 விஷயத்த பேசுறோம். இது தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட எத்தனை பேர்கிட்ட போய் சேருதுன்னு நினைக்கிறீங்க? அவர்களுக்கு எது போகுது தெரியுமா? சிந்தாம ஊத்தி இருக்கார் விஜய் ரேஷன் கடையில சர்க்கரையை வந்து ரெடி பண்ணி ஒரு 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 ப்ரோக்ராம் இருக்குன்னா அதுக்கு முன்னாடியே டிஸ்கஷன் பண்ணுறாங்க. ஷார்ட் எப்படி வைக்கிறது, எங்கே அவர் நிற்கிறது, அவர் என்ன பேண்ட் போடுறது, அவர் எப்படி திரும்புறது, எப்படி சிரிக்கிறது, எதையாவது பண்ணி நீங்கள் பண்ணி அது வந்து எது இஷ்யூ ஆகிறது. இப்போ பெண்கள் வந்து ஒரு கை கொடுப்பாங்க, கொடுக்கக்கூடாது. அதே நேரத்தில் வரிசையாக 15 பெண்கள்கிட்ட வந்து நாங்கள் வந்து அதுக்கு முன்னாடி அவர் இப்போ உங்களை பார்த்தோன்னே கத்துற மாதிரி நாங்கள் செட் பண்ணி நிப்பாட்டிடுறோம். அப்படியே குஷியாக கத்துவாங்க. அவர் தொட்டிட்டேன், பார்த்துட்டேன், இது போதும் எனக்கு. இல்லை, இதெல்லாம் விட கேவலமாக இருக்கிறது வந்து எனக்கு அவர் புருஷன் மாதிரின்னு பெண்களை சொல்ல வைக்கிறத வந்து திட்டமிட்டு செய்கிறாங்களோ, அதில் ஏதோ பெர்வர்ஷன் இருக்கு, அதை ரசிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அதான் சொல்ல மாதிரி ஒரு ஒய்ஃப் டிவோர்ஸ் கேட்டுச்சுன்னா 1 லட்சம் ஒய்ஃப் எனக்கு ரெடியா இருக்குன்னு சொல்ல வைக்கக்கூடிய ஒரு மனநிலை. இவர் எப்பெல்லாம் வெளியே வராரோ, இவர் போகிற இடங்கள்ல எல்லாம் இந்த மாதிரியான வர்க்க ரீதியாக கீழே 4 வயசுக்காரனை வந்து எத்தனை பேருங்க இப்படி வந்து ஃபயர் விட்டு இருப்பாங்க. 20 வயசு பிள்ளை வந்து ஃபயர் விடுமா அப்படின்னா அந்த பிள்ளைக்கு ஒரு மனநிலை கோளாறு அது இருக்குதுன்னா அதை வைரல் ஆக்குறது மூலமா இது மாதிரி எல்லா பெண்களும் வந்து சொல்லுங்க, இந்த வைரல் இதுல உங்களுக்கும் கிடைக்கும் அப்படிங்கிற செய்தி தான் போகுது. ரொம்ப கேவலமா இருக்குது, பத்தி பேசக்கூட விரும்பலன்னு வைங்க. ஆனா நான் என்ன சொல்ல வரேன், இப்படியான செய்திகள் தான் இவருக்கு வாக்களித்த அந்த 1,70,00,000 வாக்காளர்கள் இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அவர்கள் அரசியலை வாட்ச் பண்றதே கிடையாது. தினசரி பிரச்சனைகள், நாட்டில் என்ன நடக்குது, டெல்லியில் என்ன நடக்கிறது, தமிழ்நாடு எதை பெறுகிறது, எதை இழக்கிறது, எதை பத்தியும் அவங்க கவலைப்படுகிறது. அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் சினிமா, விஜய் என்ன செய்கிறாருங்கிறது மட்டும் அவங்களுடைய அல்காரிதத்துக்கு போகுது. நீங்க அவங்க உழவுற இடம் வாட்ஸ்அப்லயும் இன்ஸ்டாகிராம்ங்கிற இடத்துல நீங்க ஒரு ஆய்வு நோக்கத்துல 4 விஜய் வீடியோவை, விஜய் வந்து பிஎம் ஆகணுமா, மோடி பிஎம் ஆகணுமா அப்படின்னு வீடியோ கேட்பானுங்க வட இந்தியாவில் போய். அதில் போய் 10 பேர் வந்து தளபதி விஜய் தளபதி அப்படிமா. ஒரு வடக்கன் எதுக்கு விஜய் பிரதமர் ஆக்கணும்னு சொல்ல போறான்? ஸ்கிரிப்டடு. ஆனா இதை நீங்க பாத்துருங்களேன், ஒரு வீடியோ 1 நிமிஷத்தை முழுசா பாத்துருங்க, இதே மாதிரி இன்னொரு 4 வீடியோவை பாத்துருங்க. நாளையிலிருந்து உங்களுடைய ஃபீடு முழுக்க ப்ரோ விஜய் கண்டென்ட், விஜய் ரசிகர்கள் எதை பார்க்கிறார்கள், எதை பகிர்கிறார்களோ அது மட்டும்தான் உங்களுக்கு வரும். ஒரு சேம்பர்ல கூட்டிட்டு போய் உட்கார வச்சிரும். நீங்க அதுல இருந்து வெளியே வர்றதுக்கான என்னடா இந்த கருவமா இருக்கு சீலெஸ்ன்னு எதையாவது கொடுத்தீங்கன்னா அது போயிட்டு மறுபடியும் ஃபீடு வந்து உங்களுக்கு விருப்பமானது வந்துடும். ஆனால் ஆல்ரெடி அவருக்கு வாக்களித்து இருக்கக்கூடிய, அவர் மீது அபிமானம் இருக்கக்கூடிய மக்களுக்கு இதை பார்த்து தொலைச்சிட்டாங்கன்னா மீண்டும் அதையே தான் கொண்டு வந்து சேர்த்த போகுது. அதவே பார்ப்பாங்க, அதையே பகிர்ந்து கொள்வார்கள். நாட்டில் என்ன நடக்குது, நம்ம பேசுகிற கஸ்டோடியல் டெத்தோ, பழனிக்கே விபூதி அடித்து மொட்டை அடித்த விவகாரமோ, இந்த பார்ட்டி ஃபண்ட் விவகாரமோ, நாட்டில் நடக்கக்கூடிய ஊழலோ, மழை இல்லை, கரண்ட் இல்லை, பஞ்சாயத்து 12 குவாரியை திறந்து விட்டுருக்கானுங்க, மணல் குவாரியை. மணல் மாப்பிய ஆசாமி ஒருத்தர் போய் மகன் போய் சேர்ந்த உடனே இது நடக்குது. ஈடி மூடின குவாரி அது. 12ஆம் தேதி வந்திருக்க வேண்டிய தண்ணி அடுத்த 14-15 தேதி ஆயிருச்சு. சுப்ரீம் கோர்ட்ல தடை இருக்குங்க, அதுக்கு மீறி திறக்கிறேன்னா பாத்துங்க எந்த அளவுக்கு. இது எதுவுமே அவர்களுக்கு போவார். அவர்களை பொறுத்த வரைக்கும் ரேஷன் கடையில் சிந்தாமல் ஊத்தினார். முதல்வன் படத்துல ஒரு படி இறங்கி வருவா அப்படி இல்ல, மாசா பிஜிஎம் அதை வந்து ரீக்ரியேட் பண்ணியிருக்கானுங்க. இப்படி நடந்து வந்தார், அவரை பார்த்து இந்த பெண்கள் இப்படி கொஞ்சினார்கள், அவர் ஒரு குழந்தை இப்படி கொஞ்சினார், இதனால நாட்டுக்கு என்ன நன்மை அதை பத்தி தெரியாது. அவர்களுக்கு இந்த செய்தி போய் சேர்ந்துகிட்டே இருக்கும். நீங்க என்றைக்கு பாஜக ஆட்சியிலிருந்து இறங்கும் என்றால் உங்களுடைய இன்ஸ்டாகிராம் ஃபீடுல பாஜக எதிர்ப்பு, மோடி எதிர்ப்பு, நாடு நாசமா போயிருக்கு அப்படிங்கிற எப்ப வந்து சேருதோ அன்னைக்கு தான் 80% மக்கள் இதையெல்லாம் பார்க்கிறார்கள்னு பொருள். அது நடக்காத வரைக்கும் அந்த மக்களுக்கு நாட்டில் நடக்கிறது எதுவுமே தெரியாது. நம்ம என்னன்னா, நம்ம ஆட்கள் வந்து இப்ப நீங்க ஒன்னு சொல்றீங்க, நான் ஒன்னு சொல்றேன், இந்த விஷயத்தை கேட்கக்கூடிய திமுகவுக்கு வாக்களித்த நபர்கள் இதுதான் எனக்கு தெரியுமே, எனக்கே தெரியலினாலும் இப்ப நீ சொல்லிட்டே எனக்கு தெரிஞ்சிருச்சு, அத்தோட முடிச்சுக்குவாங்க. இதை இன்னொருத்தர் பார்க்கணும் அப்படின்னு அவங்க எண்ண மாட்டாங்க. அவங்களுடைய மனநிலையில் என்ன இருக்குன்னா, இதையெல்லாம் கூட மக்கள் நம்புவாங்க. ஒரு பொய்யை பார்த்தா
பிரைவேட் ஆஸ்பத்திரியில ஒருத்தங்க செத்து போயிட்டாங்கன்னா அவங்க பில்லு கொடுக்க தேவையில்லை அப்படின்னு விஜய் உத்தரவு போட்டிருக்கிறார் அப்படின்னு ஒரு ஃபேக் நியூஸ் அதாவது லஞ்சம் கொடுத்ததை கண்டுபிடிச்சு ஃபோன் பண்ணேன்னா 1 லட்சம் ரூபா தருவாரு. இது அரசாணை வெளியீடு. இதை நீங்க என்ன நினைப்பீங்கன்னா, நம்ம ஆட்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, எவ்வளவு பேத்தனமா இருக்கு, இதை கூடவா ஜனங்க நம்புவாங்கன்னு நினைக்கிறாங்க. ஆனால் ஜனங்க நம்புவாங்க அப்படிங்கிறதா இந்த தேர்தலுடைய முடிவு சொல்லக்கூடிய செய்தி. இப்படியான டேட்டா திரும்ப 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 வந்து கொண்டே இருக்கும்போது இதை நம்பக்கூடிய மக்களை நம்ம முட்டாள்கள்னு சொல்லிட்டு இருக்கிறதால எந்த மாற்றமுமே விளையாது. அவர்களுடைய உலகத்தில் எது வருதோ அதை திரும்ப திரும்ப வரும்போது அதை தான் நம்புவாங்க. அவங்களுக்கு அதுக்கு வெளியே என்ன நடக்குதுன்னே தெரியாது. நம்ம ஆட்கள் ஈகோவை விட்டு தனக்கு தெரிந்ததை சக தமிழனுக்கு தெரிய வைப்பதற்கு ஏதாவது ஒரு முயற்சி எடுத்தால் ஒழிய இதுக்கு விடிவு காலமே கிடையாது. அதை சாக்கடை தான் இன்ஸ்டாகிராம். நம்மளை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு விவரம் தெரிஞ்சவங்க ட்விட்டரு, ஃபேஸ்புக்கு இந்த மாதிரி ஒரு ஏரியாவுக்கு முன்னே நடந்துட்டு இருப்பாங்க. ஒரு இன்ஸ்டாகிராம்குள்ளே போனால் பூரா இல்ல அந்த இதையும் விஜய் அவரா பயன்படுத்திக்கிறார், விஜயுடைய கட்சி பயன்படுத்திக்கிறேன்னு சொல்லி இதை இதுக்கு முன் மோடி பயன்படுத்தி கொண்டு, பாஜக பயன்படுத்தி கொண்டு, எல்லா வலதுசாரிகளுக்கும் இந்த அல்காரிதம் முட்டாள்களை மண்டைய கழுவ உதவுகிறது. நீங்க உங்களுடைய ஈகோவினால் விளையக்கூடிய முட்டாள்தனம் அதனுடைய பலனை ஒரு முற்போக்கு கட்சி தோல்வியாக சந்திக்கிறது. அவர்களுடைய முட்டாள்தனம், பாமர மக்களுடைய முட்டாள்தனத்துடைய பலனை தாவேகா மாதிரியான பாஜக மாதிரியான கட்சிகள் வெற்றியாக அறுவடை செய்கிறார். அப்ப பாக்குறவங்க கண்டென்ட் கிரியேட்டரா மாறணும்னு சொல்றியா? இல்ல நீங்க எதையாவது பாக்குறீங்கன்னா அதை இன்னொருத்தன் பார்க்கணும், அவன் இன்னொன்னு தெரிஞ்சுக்கணும், ஷேர் பண்ணணும். அந்த இடத்துக்கு நீங்க போய் சேரணும். நம்ம சொல்றோம்ல, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இல்ல நம்மளேன்னு இல்லைங்க, இல்ல பொதுவாவே நீங்க தமிழ்நாட்டுல தாவேகா என்கிற கட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய அட்டூழியங்களை பற்றி பேசுபவர்களுடைய அதிகபட்ச ரீச் என்ன? எத்தனை பேரை அவர்களால் சென்று சேர முடியும்? லைக்ஸ் போய் பாருங்க. ஒண்ணுமே இல்லை. ஆனா இந்த மாதிரியான புழுகு மூட்டைகளை சாதாரண ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண் சொன்னா அது 10 லட்சம் பேர் 20 லட்சம் பேர் பார்க்கக்கூடிய ஒரு ஈகோ சிஸ்டத்தை அவர்கள் உருவாக்கி வைத்திருக்கிறார். அவர்கள் ஒன்றை பார்க்குறாங்கன்னா அதை மெனக்கெட்டு ஷேர் பண்ணுறதையும், அதை அந்த அல்காரிதம் எதையெல்லாம் விரும்புதோ அதை செய்து கொடுப்பதையும் ஒரு வேலையாக சிரமேற்கொண்டு செய்கிறார்கள். நம்ம கிட்ட இதையெல்லாம் முதல்ல நம்புவாங்களா அப்படிங்கிற ஒரு முட்டாள்தனம் நம்ம கிட்ட இருக்கு. மக்கள் நம்புவாங்கங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. அப்போ அவங்க நம்புறாங்கன்னா நம்பாத அளவுக்கு உண்மையை கொண்டு போய் சேர்ப்பதற்கு நம்ம பணியா என்ன செய்தோம்னா நம்ம ஆட்கள் எதையும் செய்வது கிடையாது. நம்ம இவ்வளவு நல்லது பண்ணிருக்காங்க நம்ம கவர்மெண்ட், இதுக்கு மேலே அவங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி இவ்வளவு நல்லது பண்ணிருக்காங்கன்னா அது அவங்களுக்கு தெரியாது. இத்தனை பண்ணிட்டா தோத்துட்டீங்க அப்படின்னு கேட்பாங்க, சோகமா வேற இருப்பாங்க. ஆனால் சொல்லிட்டு அவங்க இன்னும் அதே பபுள்குள்ளதான் போய் வாழுவாங்க. அவர்களுக்கு உண்மையில் என்ன நடக்குதுன்னு தெரியாது. அது தெரியணும்னா ஒரு கட்சி, திமுக தான் இவ்வளவு பெரிய கட்சியா இருக்கு, அதுவே இதெல்லாம் செய்யலாமே. அல்காரிதத்தை எவ்வளவு பெரிய கட்சியாலும் உடைக்க முடியாது. ஒன்றும் இல்லை, விடிய விடிய கரண்ட் இல்லை, நீங்கள் விடிய விடிய ரோட்டில் நின்று போராடுறீங்க, எல்லாம் பண்ணுறீங்க, காலைல 4 மணிக்கு 5 மணிக்கு போய் படுக்கிறீங்க, எந்திரிச்சு வரீங்க. அடுத்த நாள் நீங்கள் டைம் லைனில் பார்த்தீங்கன்னா வெயில் அதிகமாக இருக்குது, அதனால் மின்சாரம் தட்டுப்பாடாக இருக்குது, நிர்மல்குமார் சொன்னது தான் அவங்க டைம் லைனில் வரும். அவன் அப்படி பண்ணி வச்சுருக்கான், அதுக்கான ஒரு வேலையை ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கேன். அப்போ உங்களை கன்வின்ஸ் பண்ணுறதுக்கான வேலையை பண்ணுறான். நீ கொசுக்கடியில் இருந்ததோ பிள்ளைய தூங்கலையோ எல்லா பிரச்சனையுமே அடுத்த நாள் காலையில் முடிச்சுட்டு போயிடுறான். இதுதான் இப்போ இங்கே நடந்துட்டு இருக்கு. அப்போது நம்முடைய முட்டாள்தனம் இவர்களை ஓவர் எஸ்டிமேட் பண்ணுறது, இவர்களுக்கு இது புரியாதான்னு நினைக்கிறது. அவங்களுக்கு புரியலை. புரிய வைப்பதற்கு ஏதாவது ஒரு மெனக்கெடலை எல்லாருமே செய்ய வேண்டிய தேவை. மீண்டும் சந்திப்போம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பை. பாலிடிக்ஸ் பேசுறான், பாலிடிக்ஸ்.